ராணிப்பேட்டை அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பயனாளிகள் சிரமத்திற்கு உள்ளாக்கி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவா. பாதிப்பு எப்படி இருக்கு? தற்போது அதை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை தொடங்கியிருக்கா? தேவா, ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த லாலாப்பேட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை டு பொன்னை தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா இந்த மழைநீர் இந்த தொடர் மழை காரணமாக மழைநீர் தேங்கி இருக்குது. இந்த மழைநீரானது கால்வாய் வசதி இல்லாத காரணத்தினாலும் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் முழுவதுமாக இந்த மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதிக்கு வரும் நோயாளிகள் மருத்துவர் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இந்த மழைநீரானது வடிகால் கால்வாய் இல்லாததாலும் ஒவ்வொரு மழையின் போதும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முழுமையாக மழைநீர் தேங்குவது பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் ஆரம்ப சுகாதாரத்து அருகில் உள்ள 5க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் இந்த மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் ஆய்வும் மேற்கொண்டாங்க. ஆனால் தற்போது வரல அந்த பணியை எந்த ஒரு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியும் அந்த பகுதிக்கு வந்தார். அந்த பணிகள் ஜேசிபி மூலம் அங்கு மழைநீர் அகற்றப்படவில்லை. தேவா, தற்போது வரை மழை நீரால் தான் அந்த ஆரம்ப சுகாதாரம் முழுமையாக தேங்கப்பட்டுள்ளது. பாலா, விரிவான தகவலுக்கு நன்றி சிவா.